இப்போ சத்துரு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், நீ கீழே விழுந்துருவ அப்படின்னு சொன்னா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்வாரு? இல்ல, நீ எழுந்து நிற்ப. நான் உன்னை, உன் குடும்பத்தை நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சத்துரு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நான் உன்னை வாழ வைப்பேன். நீ அந்த நன்மையை காணவே மாட்டே அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த நன்மையை ரெட்டிப்பா உன் கையில கொடுப்பேன். நீ உருப்படவே மாட்டே அப்படின்னு சொன்னார் வச்சுக்கீங்களேன், நான் உன்னை ராஜாவாய் மாற்றி உன்னை அமர பண்ணுவேன். இன்னைக்கு நிறைய உருப்படாத பிள்ளைங்க தான் என்ன பண்ணுது? அப்ப உருப்படாம இருக்கும், அப்புறம் கிருபை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கோட் சூட்டு தான், பாக்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், பாத்துக்கோங்க. ஆனா கர்த்தர் கிருபை வச்சுட்டாரு, அவனை ராஜாவாக்கி அழகு பார்க்கிற வரைக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஆடுக்கு பின்னாடி சுத்தினவன் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு கொடுத்தவன் தான். ஆனா என் தலையில அபிஷேகம் வச்சுட்டாருனா, அந்த அரண்மனையில என்ன உட்கார வச்சு அழகு பார்க்கிற வரைக்கும் கர்த்தர் ஓயவே மாட்டார். இன்னைக்கு உங்க குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் சூழ்நிலைகளை குறித்து, உங்க பிரச்சனைகளை குறித்து சத்துரு எந்த வார்த்தை கொடுத்திருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார். அவைகள் ஒரு நாளும் சத்துருவின் கரத்தில் போவது இல்லை. நான் அவைகளுக்கு ஜீவனை உண்டு பண்ண வருகிறேன் என கர்த்தர் வாக்கு சொல்லுகிறார். ஜீவன் உண்டு பண்ண மாத்திரமல்ல, அந்த ஜீவன் பரிபூரணம் அடைய கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா.